ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னோடய பர்த்டே விலாக் தான் ஷேர் பண்ணுறேன். என்னங்க, அடுத்த சண்டே வந்துருச்சு. போன சண்டே சர்ச்சுக்கு காலையில் இட்லியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ரேஷ்மா வாங்க ஃபோட்டோ எடுக்கணுன்னா நாங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு அடுத்து நான் எங்கே போனேன்னா கேக்கு வாங்குறதுக்கு போனேன். கேக்கு வாங்க தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தையேசு சர்ச்சுக்கு போகணுன்ட்டு இருந்தேங்க. அது ஒரு ஞாபகம் வந்தோடனே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார் எங்கள் பாபாவும். ஏன்னா நம்ம ரேஷ்மா வந்து ஞானஸ்தானம் எடுத்த சர்ச்சும் அதுதான். என்னோடய கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் நிறைஞ்ச சர்ச்சுங்க. ரேஷ்மா 2 வயசில் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதோட இப்போ தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நம்ம டேரனையும் கூட்டிகிட்டு போனேன். டேரன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். இந்த சர்ச்சிலையா ரேஷ்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அது வந்து நான் நினச்சே பார்க்கல நான் என் பர்த்டே அன்றைக்கி அந்த சர்ச்சுக்கு போவேன்ட்டு. ஏன்னா என்னுடைய நிறைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறினது, கஷ்டம் எல்லாமே நான் அங்கே வந்து ஷேர் பண்ணி ப்ரேயரில் நான் வந்து இன்றைக்கி என் பையனையும் கூட்டிகிட்டு சர்ச்சில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மாவுக்கு கேக்கு வாங்கி கொடுத்துட்டு அம்மாக்கிட்ட சிலுவை வாங்கிட்டு நான் வந்தேங்க. அடுத்து நாங்கள் சாப்பிட்டு எங்கே வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம். டேரன் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபுல் செலவுமே பார்த்தான். எங்கள் அம்மா எத்தனை டாப் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே அவன் தான் வந்து பே பண்ணி அவங்களுக்கு வாங்கி தந்தான். எனக்கு ஒன்று எடுத்து தருவியான்னு கேட்டால் உனக்குலாம் எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் போய் நேனா கிட்ட போய் கேட்ட ட்ரெஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன் பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா டேரன் இப்படி தாங்க ஆசையாக கிஃப்டெல்லாம் வாங்கி தருவான். அங்கே பார்த்தீங்கன்னா பர்ஸில் அவன் வந்து அவன் எப்பவுமே சரி சேமித்து வைக்கிறது அவனுடைய பழக்கம். அவன் பர்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும்னா இதை எடுத்துக்குங்க அதை எடுத்துக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். தம்பி சும்மா இருடா வேணடா, ஏன்னா எது எடுத்தாலுமே 1000 ரூபாய் 1500 தான் வருது டாப்பெல்லாம். எனக்கு அவன் டாப் எடுத்து கொடுத்து இதை போட்டு பாருங்கள், இதை வச்சு பாருங்கள், இதை பாருங்கன்னு எனக்கு வந்து எங்கள் பாபா தான் என்னை ரொம்ப வந்து பிரியமாக இது பண்ணுவார். இவன் அவருக்கு மேலே என்னை தாங்குவாங்க. 2 பேரும் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது வேணாம் அது வேணாம் நான் பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வர்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் ரேஷ்மா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கா. எங்கள் பாவா நீ ஒரு செப்பல் ஒன்று மாற்றிக்கோ அப்படின்னாரு. எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, டிசைனும் நல்லா இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா இருக்குங்க. அதனால் நான் வந்து பிடிவாதமாக எடுத்து கொடுத்தாரு. நான் அதையும் வாங்கிக்கிட்டேன். நம்ம ரேஷ்மா பார்த்தீங்கன்னா டிசைனாக தோடு இருந்துச்சு. அதோடு வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கணும்னு அடுத்த தடவை நான் உன்னை கூப்பிட்டு வந்து வாங்கி தரேன்டி நான் சொல்லிட்டேன். ஏன்னா எது எடுத்தாலும் 400 ரூபா அந்த ரேட்டில் தான் வருது அந்த தோடெல்லாம். அடுத்து எனக்கு கேக் வெட்டணும்னாங்க. நான் இந்த வருஷத்துலேருந்து கேக் வெட்ட மாட்டேன். என்ன பிடிவாதமாக வந்து கேக் கடைக்கு கூட்டிகிட்டு போய் கேக் வாங்கி ஆகணும்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலெலாம் அழகாக வந்து கேக் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம ரேஷ்மா டேரனும் சும்மா வருவாங்களா, ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்படி தாங்க பிடிவாதமாக என்னை கூட்டிகிட்டு போய் டேரன் செலக்ட் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க.